வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த காணொளியில நாம கடந்த 13 நாட்களா அறவழியில போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல நேற்று இரவு 10 மணிக்கு மேல தமிழக காவல்துறை சார்பா ஒரு தடியடி நடத்தப்பட்டிருக்கு. அந்த மக்களை அராஜகமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த காவல்துறை பண்ணாங்க? அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை இப்போ என்னவா இருக்கு? இதை அடுத்து இந்த போராட்டம் எதை நோக்கி நகருது அப்படிங்கறத பத்தியும், மேயர் பிரியா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தெளிவா பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய இந்திய தேசம் நாளைக்கு இந்தியாவுக்கான சுதந்திரம் கிடைச்சதுக்கான நாளை நாம கொண்டாட போறோம். கோட்டைகள்ல கொடியேற்றப்பட போகுது. இந்தியா ஒரு வல்லரசு நாடு, இந்தியா ஒரு சுதந்திர திரு நாடு, இங்க மக்களால் ஆளப்படும் மக்களாட்சி தான் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாராலையும் நம்பப்படுது. நம்பிக்கை உண்மையா? கண்டிப்பா கிடையாது. இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசுகள், இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா பாஜக டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகளை அடிச்சு துன்புறுத்தி நொறுக்குனாங்க. அதே மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த ஏழை எளிய மக்களின் வயிற்றுல அடிச்ச அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த மக்கள் வீதியில இறங்கி போராடினாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க உங்களுடைய அதிகார திமிரை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அடக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத மாதிரி இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கடந்த 13 நாட்களா அறவழியில ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்திட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்கள் நேத்து இரவு 10 மணிக்கு மேல காவல்துறையினரால குண்டுகட்டா தூக்கிட்டு போய் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. உயர்நீதிமன்றத்துல திமுக அரசை சார்ந்த, திமுக கட்சியை சார்ந்த தேன்மொழி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தொடுக்கப்பட்ட ஒரு பொதுநல வழக்க அவசரமா விசாரிச்சு இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அங்க இருக்கக்கூடிய, அங்க போராட்டம் செய்யக்கூடிய அந்த மக்களை உடனடியா வெளியேற்றணும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் அவங்களால வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றணும் சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றம். இதை தொடர்ந்து நேத்து ஈவினிங்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் தோணியில காவல்துறை அங்க எச்சரிக்கைகளை விடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்படியே இங்க இருந்து கன்டினியூ பண்ணீங்கன்னா நாங்க முறையா உங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறோம், ஆனா நீங்க நீங்க இப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னா நாங்க வேற எந்த அளவுக்கும் எங்களுடைய அளவுகோல் தாண்டி நாங்க செய்ய வேண்டியது இருக்கும், உங்களை நாங்க தாக்க வேண்டியது இருக்கும், தடியடி நடத்தி உங்களை கலைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டும் தோணியில அங்க பேசியிருக்காங்க. அதற்கு எதற்கும் அஞ்சாத அங்க இருந்த பணியாளர்கள் கொஞ்சம் கூட பயப்படாம தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் நாங்க இங்க இருந்து நகர்ற மாதிரி இல்ல, நாங்க இங்க இருந்து இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போக மாட்டோம், எங்களுக்கான நியாயம் கிடைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு பயங்கரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து காவல்துறையினரின் மிருகத்தனமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அந்த போராட்ட குழுவினரை முன்னின்று வழி நடத்தின பல தலைவர்களையும், அந்த சங்க தலைவர்களையும் இந்த காவல்துறையினரால் அடிச்சு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அங்க நடந்த அந்த தாக்குதல்ல பல பெண்களுடைய ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியா அந்த பெண்களின் உடல்ல சீண்டல்கள் நடந்திருக்கு. காவல்துறையினர் இதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தின அந்த தலைவர் அந்த அரஸ்டுக்கு முன்னாடி அந்த பஸ்ல உட்கார்ந்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போடுறாரு. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியில தான் இருக்கோமா, இல்ல அரசர்களால் ஆளப்படும் கொடுங்கோல் ஆட்சியில இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இங்க மிக ஆணித்தரமா இங்க பதியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இந்த தாக்குதல்கள், இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரிப்பன் மாளிகைக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அறையில KN நேரு அவர்களும் சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் அங்க ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்லயும் அந்த பேச்சுவார்த்தையிலையும் கடைசியில என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, போராட்டக்காரர்கள் தரப்புல இருந்து போன மக்கள் கிட்ட அவங்க சொல்ற கருத்து என்னன்னு கேட்காம நாங்க சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க சொல்ற எதுக்கும் நாங்க ஒத்து போக முடியாது, ஒழுங்கு மரியாதையா இந்த போராட்டத்தை கலைச்சிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட தோணியில அமைச்சர்களும் மேயர் பிரியா அவர்களும் பேசியிருக்கதா சொல்றாங்க. இந்த சம்பவங்கள்
சம்பவங்கள்லாம் வெளியே நடந்துட்டு இருக்கு. இதற்கு கொஞ்ச நேரம் தாண்டி தான் இந்த காவல்துறை இந்த மாதிரியான அராஜக போக்குல ஈடுபடுறாங்க. இந்த சம்பவங்கள் வெளியே நடந்துட்டு இருக்கும்போது உள்ள மேயர் பிரியா அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவங்க ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அது என்னன்னா, காலக்கெடு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் தான். அது வரைக்கும் பணிக்கு திரும்பாத இந்த பணியாளர்களுக்கு திரும்ப ராம்கி நிறுவனத்திலேயே வேலை கிடைக்காம போகலாம். அங்க திரும்ப அவங்க நான் 31ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு பரவாயில்லங்க, நான் இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்கள நாங்க வேலைக்கு எடுக்க தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டும் தோணில தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அவங்க பேசியிருக்காங்க. இந்த பாமர மக்கள் ஒருவேளை வயிற்று உணவுக்காக போராடுற இந்த மக்களின் வயிற்றில் அடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறது இந்த அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கே புரியல அப்படிங்கிறது தான் இங்க காலத்தின் கொடுமையா இருக்கு. அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பணியாளர்களை எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்போது அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய வட சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல அடைக்கப்பட்டா அங்க மிக பெரும் பிரச்சனை கிளம்ப கூடும் அப்படிங்கறதுனால சென்னைக்கு நடுவுல இருக்கக்கூடிய கிண்டி, வேளச்சேரி, அடையார் அப்படிங்கிற ஏரியாக்கள்ல இந்த மக்களை ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போய் அடைக்கிறாங்க மண்டபத்துல. அந்த மக்களுக்கான உணவு கிடைச்சிருச்சா, இல்ல அந்த மக்களுக்கான தண்ணீர் வசதிகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அங்க யாருக்குமே அந்த ஒரு கன்சர்ன் இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுல முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மக்கள் என்ன தீவிரவாதிகளா? அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய கோரிக்கைக்காக, நியாயமான கோரிக்கைக்காக தானே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மக்களுடைய குரலை கேட்க முடியாத இந்த அரசு ஏன் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களை சிறையில் அடைக்கிறாங்க? இந்த மாதிரியான மண்டபங்கள்ல ஏன் அடைக்கணும்? அவங்க மேல ஏன் வழக்கு பதியப்படணும் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இந்த போராட்ட குழுவினரை பயங்கரமா தாக்குனாங்க. காவல்துறையால மிருகத்தனமான தாக்குதலுக்கு இந்த போராட்ட குழுவினரும் போராட்டத்தை வழிநடத்தின அந்த தலைவர்களும் தாக்கப்பட்டாங்கன்னு சொன்னான் இல்லையா? அதுல ஒரு இளம் வழக்கறிஞர் இப்ப வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே போராட்டம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகுது. இந்த மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு தன்னெழுச்சியோடு இந்த மக்களுக்கு கை கோர்த்து பொதுமக்கள் எல்லாருமே இந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்கன்னா சென்னை, ஒட்டுமொத்த சென்னையும் ஸ்தம்பிக்கும் அபாயம் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த மக்கள் இல்லைன்னா இந்த சென்னை இன்னைக்கு கிடையாது. வட சென்னை மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாம நல்லா இருக்கணும், நாம சந்தோஷமா இருக்கணும், நாம நோய் நொடியின்றி நல்வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குப்பமேட்டுல ஏறி இறங்கி நமக்காக நம்ம வீட்டுல குப்பை எடுத்து நாம திட்டுற திட்டம் எல்லாம் வாங்கி, அந்த அரசு அதிகாரிகள் திட்டுற திட்டம் எல்லாம் வாங்கி, அப்படி இருந்தும் நாங்க இது உழைக்கிறோம், இது எங்க ஊருங்க, நாங்க கிளீன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இங்க இறங்கி வேலை பார்த்த அந்த மக்களின் நிலைமை இன்னைக்கு ஒரு அவல நிலையில தான் இருக்கு. இப்படி இந்த சம்பவங்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காரு. என்னன்னா, இந்த மக்களை சாந்தப்படுத்தணும், இங்க வேற யாரும் சேர்ந்துடக்கூடாது, இந்த மக்களை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை இவர் லான்ச் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது என்ன திட்டம் தெரியுமா? அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள்னால அங்க வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமா உணவு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்றாரு. அப்படின்னா உரிமைக்காக போராடுற இந்த மக்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் இல்லையா? தூய்மை பணியாளர்களா பணியாற்றி அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கல அப்படிங்கறதுனால தானே ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்துல 13 நாட்களா வெயில் மழைன்னு பார்க்காம போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மக்கள் எல்லாம் போனாலும் போகட்டும், இனிமே வர்றவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி கண்கவர் அறிவிப்புகளை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நேற்று முறைப்படி இந்த அனுமதி பெறாம இந்த விஷயங்கள் நடக்குது, இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு காலையில இருந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைக்ல வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதை என்னன்னு கேட்க போன உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போராட்டத்தை முறைப்படி பண்ணல, ஓகே, இங்க போராடக்கூடாதுன்னு சொல்றீங்க, வேற எங்க போராடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முறையான மனு தாக்கல் பண்ணுங்க, அதற்கு நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள தீர்ப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கதாகவும், அந்த நீதிபதி சொன்ன அந்த காரணத்தினால இன்னைக்கு மத்தியானம் அந்த மனு தாக்கல் பதியப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த மனு தாக்கலை KR ரமேஷ் அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞர் பதிவு பண்றாரு. இந்த பதியப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனு, அதாவது இந்த பொதுநல வழக்கு எதை நோக்கி போகும், இந்த மக்களுக்கான போராட்ட களம் அமைத்து கொடுக்கப்படுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
அப்படியே அமைச்சு கொடுத்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, நேரு ஸ்டேடியத்துல போய் உள்ள உட்காந்து போராடுங்க. நாங்க நேரு ஸ்டேடியத்துல உள்ள உட்காந்து போராடினா எங்களுடைய கோரிக்கை என்னன்னு பொதுத்தளத்துக்கு எப்படி தெரியும்? நாங்க உள்ள உட்காந்து போராடிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நாங்க போயிருவோம். இந்த போராட்டத்திற்கான கருப்பொருள் என்னங்கிறத இந்த மக்களுக்கு நாங்க எப்போ புரிய வைக்கிறது அப்படிங்கிற அந்த தன்னெழுச்சியான கேள்விகள் அந்த போராட்டக்காரர்கள் கிட்ட இருந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்க பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்துல இருந்து புறப்பட்டிருக்காங்க. இல்லத்திலேயே வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த காவல்துறை முன் வந்திருக்கு. எப்படிங்க இது நியாயம்? ஒரு தரப்பு மக்கள் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க, இன்னொரு தரப்புல நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு வராங்க. நீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல பெருசாயிரும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்களோ? இங்க நியாயம் வழங்கப்பட வேண்டியது ஒரு சாமானிய பாமர மனிதனுக்கா இருந்தாலும் அந்த நியாயம் கண்டிப்பா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறத இந்த திமுக அரசு, இந்த ஆளுகின்ற திமுக அரசு என்னைக்கு புரிஞ்சுக்கும்? என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்? என்னைக்கு இந்த திமுக அரசு இதை உணர்வாங்க அப்படிங்கிறதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. எனது அன்பார்ந்த நேயர்களே, ஆளுகின்ற இந்த திமுக அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அறவழியில் போராடிய அந்த தூய்மை பணியாளர்கள் மீது அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களின் போராட்டத்தை கலைக்கும் நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள் எனில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆளுகின்ற இந்த ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தும் நாள் வெகு விரைவில் இல்லை என்பதும் இந்த ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கிற்கு இது ஒரு மிகப்பெரிய சவுக்கடி என்பதும் நிரூபணமாகி உள்ளது. ஆகவே இந்த காணொளியை பார்த்த நீங்கள் இந்த சாமானிய மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு குரல் இருக்குமெனில் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.